ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நம்ம இந்த வீடியோல ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான வடாம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு நாள் போதும் இந்த வடாம் ஃபேன் காத்துக்கும் கீழேயே நல்ல மொறுமொறுன்னு காஞ்சி வந்துடும். இந்த வடாம் ப்ரிப்பரேஷன் எல்லாராலையும் ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய மெத்தட்ல தான் இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்குன்னு, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான கிறிஸ்பியான வடாம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் கப்ல அரை கப் அளவுக்கு ரவையை இதுல சேர்த்துக்கலாம். நான் வந்து மெஷரிங் கப்பால அரை கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிளாஸோ அப்படி இல்ல ஏதாவது ஒரு கப்ல கூட நீங்க மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா ரவை அளந்தோம்ல அதே கப்பால அரை கப் அளவுக்கு பெரிய ஜவ்வரிசியை இது கூடவே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைஸா ஃபைன் பவுடரா இது போல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, அரைச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால ரவை அளந்தோமோ அந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இது போல கட்டி இல்லாம கலந்து விடுங்க. இது மாதிரி நம்ம ஏன் செய்யறோம்னா நம்ம அந்த ரவாலாம் போய் அடியில தங்கியிருக்கும் கட்டி கட்டியா, அதெல்லாம் நல்ல ஈவனா கலந்து விடுறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 2 கப் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்திருக்கோம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இதை இப்போ நல்லா நைஸா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுக்க போறோம். இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த 2 கப் தண்ணியே போதுமானதா இருக்கும். அதே சமயம் இது போல நல்லா நைஸா அரைச்சிட்டு செய்யும் போதுதான் வடம் வாயில போட்டுன்னு கரையிற மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இப்போ அரைச்ச இந்த விழுதை எடுத்து அப்படியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோம்ல, இப்போ அடுத்ததா எக்ஸ்ட்ராவா அதே கப்பால அரை கப் அளவுக்கு தண்ணிய மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஈவனா இது போல கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா மாவோட பதம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததா அடுப்புல ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லட்டா நல்லா அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு குக்கர் வச்சுட்டு இதுல நம்ம எந்த கப்பால ரவையை அளந்தோமோ அந்த கப்பால 6.5 கப்பு அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போது 2.5 கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சோம். அதுக்கப்புறமா இந்த சமயத்துல 6.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறோம். மொத்தத்துக்கு ரவை இழந்த கப்பால 9 கப் அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ தண்ணி நல்லா இது போல தளதளன்னு கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த ரவை ஜவ்வரிசி விழுது அதை ஒரு தடவை நல்லா இது போல கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொதிக்கிற இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்துல கேஸோட தீய லோல மாத்திக்கோங்க. ஒரு கையால நல்ல சரசரன்னு கலரி விடுங்க. இன்னொரு கையால இந்த மாவை இதுல சேர்த்துக்கிட்டே இருங்க. நீங்க மாவை எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கலரக்கூடாது. ஒரு கையால சேர்த்துட்டு இன்னொரு கையால கலரி கொடுத்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரி செய்யும் போதுதான் நல்ல கட்டிகள் இல்லாம நல்ல ஒண்ணு சேர கலந்து வரும். இப்ப எல்லா மாவையுமே கொதிக்கிற தண்ணியில சேர்த்து முடிச்சாச்சு. இப்போ இனிமே கேஸ் ஃபிளேம லோ டு மீடியம்னு மாத்தி மாத்தி வச்சுட்டு நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா சரியான பதத்துக்கு வேக வைக்க போறோம். இந்த மாதிரி வேக வச்சு இந்த மாவை பதமா கலர்னா மட்டும்தான் நம்ம வடாம் வந்து விரிசல் இல்லாம விண்டு விண்டு போகாம நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா சூப்பரா வரும். இது வந்து ஒரு முக்கியமான டிப். இப்ப பாருங்க 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவோட பதம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும். அதாவது மாவு நல்லா வெந்து மாவு மேற்கொண்டு நல்லா கட்டிப்பட்டு இந்த மாதிரி தன்மைக்கு வந்துடும். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்க விருப்பம் தான். அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பம்னா கொஞ்சமா அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்ல நல்லா கரைச்சிட்டு கூட இதுல சேர்த்துக்கலாம். பட் ஆனா நான் வந்து இதுல பெருங்காய பொடி சேர்க்கல. உங்களுக்கு விருப்பமா இருந்தா சேர்த்துக்கோங்க. இப்போ வடை மாவு ரெடி. இது நல்ல சூடெல்லாம் குறைஞ்சு ஆறுனதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இது போல ஒரு சின்ன கரண்டி அதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வடம் போடுறதுக்காக நல்ல சுத்தமான காட்டன் கிளாத்தை தண்ணியில நினைச்சிட்டு நல்லா ஈரம் போக ஒட்ட பிழிஞ்சிட்டு இது போல 2 மடிப்பா தரையில விரிச்சு விட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டுக்குள்ள போட்டே தான் காய வைக்க போறேன், அதுவும் ஃபேன் காத்துக்கும் கீழே தான். இப்போ இந்த காட்டன் கிளாத் மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வடை மாவை இது போல குளிக்கரண்டியால மொண்டு சின்ன சின்னதா சர்க்கிள் ஷேப்க்கு ஊத்திக்கோங்க. நீங்க இந்த வடாம ஊத்துனதுக்கு அப்புறமா மேல தட்டெல்லாம் தேவையில்லை. இதுவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்ல ஒரு சூப்பரான சர்க்கிள் ஷேப்புக்கு தன்னாலேயே வந்துடும். இதே மாதிரி எல்லா மாவையுமே நல்லா ரவுண்டா ஊத்தி விட்டுருங்க. இது ஃபேன் காத்துக்கு கீழேயே நல்லா ஒரு நாள் வரைக்கும் காஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்றத காட்டுறேன். இப்ப பாருங்க, மறுநாள் காலையில தான் இந்த வடாம பாக்குறேன். வடாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த வடாம் போட்டிருந்த துணியை அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க.
இப்போ ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு இந்த வடாம் போட்டிருந்தோம்ல அந்த துணியை அப்படியே பரட்டி விட்டுட்டு பின் பகுதியில நல்லா இது போல சலும்ப தெளிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த வடாம எடுத்தா மட்டும்தான் துணியில ஒட்டாம நல்லா ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். நீங்க தண்ணி தெளிக்காம அப்படியே பிச்சு பிச்சு எடுத்தீங்கன்னா வடாம் பிஞ்சே தான் வரும். அப்புறம் நல்ல ஒரு ரவுண்டா சர்க்கிள் ஷேப்க்கு கிடைக்காது. இப்ப பாருங்க தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும் போது துணியில ஒட்டாம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா சூப்பரான ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு வடாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா வடாமையுமே நம்ம துணியில இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மட்டும் ஃபேன் காத்துக்கு கீழே காய வச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப பாருங்க வடாம் எந்த அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு காஞ்சிருக்குன்னு. இதுல சேர்த்திருந்த பொருட்கள் எல்லாமே இதுல தெரியும். அதே சமயம் பாக்குறதுக்கு கண்ணாடி போல நல்லா கிளாஸியாவே இருக்கும். சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சோம்னா அப்பளம் போல நல்ல பெரிய சைஸ்ல கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாவே டேஸ்டாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வடாம் ரெசிபி உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.